வசந்தா கூப்பிட்டியா? அமராவதி நீயா கூப்பிட்ட? நானே உங்ககிட்ட வரலான்னு அம்மா ஒன்னும் உங்ககிட்ட போறேன் அப்படி ஒன்னும் போகல. கொண்டாடிக்கிறப்ப தங்கச்சி அக்கால்ட்ட பண்ண நல்லா இருக்காது. தங்கச்சி அது இல்லடா, இங்க 4 ஏக்கர் இருக்குது, இங்க 3 ஏக்கர் இருக்குது, வச்சு ஓட்டு வைக்கிறா. இங்க வாங்க நாத்தி, உங்க ஒன்ன போச்சானு உங்ககிட்ட வரல. எதுக்கு? அட பத்திரிக்கைக்கு. நாத்தி அது போட்டும். நாத்தியால நாத்தியால நடந்தானே நல்லா இருக்கிறீ நாட்டி. எப்ப வந்த? சரி, உங்க நாடு எல்லாம் நல்லா இருக்குதா? நாங்க கொடுத்த நாடு தன் நாய்க்கு நாங்க கொடுத்த நாடு. அது போட்டு நாட்டி, உங்க பையன் எப்படி இருக்கிறான்? அந்த குஞ்சு உண்டு கிடந்தானே பையன்ல பார்த்தேன். பெருசா இருக்கும் குஞ்சு. இல்ல நான் அப்படியே அவனை பிடிக்க வா, தடவி தடவி அவனே. சரி 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 நாத்தி, டேய் இங்க வாடா, சீக்கிரம் வாடா. இங்க வர்ற. ஐயோ வசந்தா, அந்த பழைய சாதம் நேத்து செஞ்சது அப்படியே எடுத்து வைக்க சொன்னேன். அதுல சுடுக்கஞ்சி ஊத்தி எடுத்துட்டு வந்து குடுறாங்க நாத்தி. போகட்டும், அது குடு. அப்புறம் இங்க வாடா, அந்த ஸ்டோர்ல அந்த இலவச படம் கொடுத்தாங்களே, அது அன்னைக்கு போனேன். நாங்க போயிட்டு வீட்டுக்கு தூரம் போயிட்டா அதுலயே அது படக்காளி கடை போட்டிருக்கிறேன். அதையும் கொண்டாந்து குடுறாங்க நாத்திக்கு. சரி 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 வா. ஐயோ என்ன இப்படி இழைச்சு போயிட்ட. சரி வந்தது வந்த, ஒரு 8 நாளைக்கு இங்கேயா இருந்து நல்லா சாப்பிட்டு விருது சாப்பிட்டு நல்ல உடம்பெல்லாம் தலை 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 தலைன்னு ஏத்திக்கிட்டு போ. ஆமா அப்புறம் புடவை எடுத்து வச்சிருக்கிறேன், உனக்கு நகை எடுத்து வச்சிருக்கிறேன், எல்லாம் வச்சிருக்கிறேன். நீ இங்கே நாட்டி சாப்பிட்டு நிம்மதியா இருப்ப. அது இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம். இது தோரகையே ஒரு வித்தியாசமா தெரியுதுல்ல, இது என்ன? ஐயோ என் கூலியெல்லாம் அப்படி இருக்குது. அதை பார்த்து சொல்லு. எங்க வீதியம் என்னடா எங்க வீதியெல்லாம் பார்த்துட்டு சொல்றியா? அந்தாண்ட தொங்குது. அதான் மாவிளை தோரணம். அம்மா இந்த வெடுப்பெடுப்பா கட்டி வச்சிருக்கிறவன் மாலை மரம் எல்லாம் அப்படி இப்படி எடுத்து வச்சிருவன். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தியா? ஐயோ அங்க ஒண்ணு இல்ல, எங்க நாட்டுல எங்க ஊர்ல எங்க வீட்டுல ஒரு விசேஷம். என்ன விசேஷம்? ஆமா, என் மக இருக்கிறாளே, ஆமா கமலசுந்தரி. சரி, அவளை உங்க குடும்பத்துல நான் கொடுக்கறேன். எங்க குடும்பத்திலயா? ஆமா அண்ணி. ஏன் எங்க குடும்பம்னா யாரு? அவனு உங்க பையன் தான். எங்க பையனா? ஆமா. என் மக அபிமானம் இருக்கிறான். உனக்கு யாரு? அத்தானே?
எங்க குடும்பம் யாரு? ஆமா அடி மண்ணா. ஏன்டா? ஒரு தகுதி வேணும், ஒரு தராதரம் வேணும். இதுக்கு அதுக்கு ஈடாகுமா? உன் குடும்பம்னா இன்னுமே உனக்கு தெரியலையா? தெரியலையே. டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய வெங்கல திரேகம் எடுத்த எட்டோன் சக்கரவர்த்தி துரை துரியோதனுடைய மகனாகிய லக்னகுமாரனுக்கு என் மகளுக்கு நாளை விடிந்தால் வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி சுக்லாதேவன் சூரிய உதயத்துல கல்யாணம் பண்ணியம்மா. கல்யாணம் அதுக்குதான் உனக்கு நான் சீட்டு அனுப்பினாலும் இந்த பையன் டேய் நீ நல்ல பூ போட்டுருக்கலாம். அண்ணே லக்னகுமாரனுக்கா? ஆமா. யானே நான் எதுக்கு வந்த தெரியுமா? எதுக்கு? என் மகளுக்கு பெண் பார்க்கலாம் வந்தேன். எந்த ஊர்ல, எந்த நாட்டுல? பெண் பார்க்கலாம் எந்த ஊரு, எந்த நாட்டுல? ஓ, தங்காயூர்ல யாராவது கொடுக்குறேன்னு சொல்லி இருப்பாங்க. இல்ல வசந்தாக்கு வந்தேன். செல்வா நான் யூடியூப்காரர் இருக்கறல்ல, அதுக்கு வந்தேன். அவங்களுக்கும் முடிஞ்சு போச்சு, இவங்களுக்கும் முடிஞ்சு போச்சு. அங்க டீ கடைக்காரர் நம்ம ரஞ்சித் ரஞ்சித் வீட்ல. ரஞ்சித் சரி. அதனால யாருக்குன்னு உனக்கு தெரியல? யாருக்குன்னு தெரியல. என் மகன் அபிமானனுக்கு உன் மகன் சுந்தரி கேட்கலான்னு வந்திருக்கிறேன். புத்தனால கொண்டதான் முன்ன குத்தத்தான் உன்னை கொடுத்தேன். இங்க மாத்தளைக்கு போடுறதுக்கு என் அவளை கேட்டு வந்திருக்கிறேன். ஏன்டா கண்ணு கத்தி 1.5 மணி உள்ள போட்டு. ஆமா அதான் 4 கத்தி பார்க்க முடிய போட. ஏண்டி குத்துனல்ல குத்தத்தான் உன்னை கொடுத்தேன். மாத்தளைக்கு போட முதல்ல கேக்குறேன். ஒரு தகுதி வேணும், ஒரு தராதனம் வேணும், ஒரு அந்தஸ்து வேணும். உனக்கு எனக்கு ஈடாகுமா? ஆமா ஆமா. இங்க வாடி, இங்க வா. இல்ல இப்படி திரும்பில. இந்த புடவை இருக்கே, புடவை நல்ல ஞாபகமா சொல்லு. இந்த புடவை ஏது உனக்கு? கல்யாணத்துக்கு எடுத்துங்கல. கல்யாணத்து அன்னைக்கு நீ போற அன்னைக்கு நான் உனக்கு எடுத்து கொடுத்த புடவை. அது போகட்டும். இந்த நகை இருக்குதே நகை, இந்த நகையெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லாத போயிடும். நான் போட்டவங்க யாராருன்னு எனக்கு தெரியும். நகை போட்டேன்னு எனக்கு தெரியும். போகாதீங்கடா. இந்த நகை அது சக்காந்தி அமராவதி பூசாரி இது சொல்றதுக்கே வந்துருக்கு. ஆமா இது இது ஏது சொல்லு. ஏது இந்த நகை? நாங்க போட்டது. எழுத்துல இருந்தது எடுத்து இவளுக்கு போட்டு நான் அனுப்பி வச்சது. அன்னைக்கு நான் போட்ட நகை, நான் கொடுத்த புடவை. மாத்து கட்டின சேலைக்கு மாத்து சேலைக்கு வக்கு இல்லாத தேவடியா? ஒரு நாடு இருக்குதா, நகரம் இருக்குதா, வீடு இருக்குதா, ஆக்க அடுப்பு இருக்கா, ஓட்டு ஊடுதா? புருஷன் காணமே கதி என்று அந்த புண்டவாயன் அங்க திரியிறாங்க. நீ கதி இல்லாம வழி இல்லாம நாங்க சீதனமா கொடுத்த அரண்மை, அதாவது அங்க அந்த நாட்டுல நீ இருக்கிற. இதெல்லாம் வச்சுக்கிட்டு 8 சக்கரவர்த்தி உலக 56 நாட்டுக்கு ஏக சக்கரவர்த்தியினுடைய மைந்தனுக்கு என் மகளை பொண்ணு கொடுக்கிறேன். ஒரு நாடு நகரம் இல்லாது ஏவடியா பொண்ணு கேட்டு வந்திருக்கிறியே? ஒரு தகுதி வேண்டாம், ஒரு தராதரம் வேண்டாம். சரி எதுக்கு வந்திருக்கிற? அப்படிட்டு கால உள்ள விட்டு ஆட்டு ஆட்டு யாரு கொச்சா
கல்யாணம் செய்து வைத்து என் மன்னவர் அரண்மனைக்கு அழைத்து வைத்தது அனைத்து விதமான செய்தது நீ மாலை. அதனால ஏன் என்னை ஒதுக்கி வைக்கிற? நான் என்ன துரோகம் செய்தேன், என்ன கொடுமை செய்தேன்? உனக்கு எனக்கு தகுதி பத்தாதுன்னா பத்தாதுதான். ஆமா ஆமா, அது நானும் இருக்கிறது எப்படி, அவன் இருக்கிறது எப்படி, எனக்கு அவளுக்கு தகுதி ஆகுமா? அடிச்சனா அடிச்ச மாதிரி சக்கரத்துக்கு பல்லு மேல நாக்கு போட்டு பேசுறாங்களே. எங்க அண்ணன் மேல அடிக்கும், எனக்கு 1008 இருக்கும். என்ன என் சக்கரத்து அமரும். குண்டை வாங்க யாரு ஒரு வார்த்தை வா. என்ன இந்த புடவை நீ கொடுத்ததுதான். ஆமா, இந்த நகம் உங்களுக்கு தான். ஆமாடி, இது எல்லாம் ஞாபகம் இருக்குதுல்ல. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் தகுந்தவாறு சொல்லணும். அதுக்கு ஞாபகம் தான் பார்க்கலாம். சரி சொல்லு பார்க்கலாம். எதிர்வாக்கி கூச்சம் என்ன இன்பத்தை மறந்தாதென்ன அந்த நதிக்கரை வசனம் சொல்லி நடந்ததை என்று அறிவிப்பாயா நீ? என்னாடி அன்னைக்கு நீயும் மாசமா இருந்தா நானும் மாசமா இருந்தோம். ஆத்தங்கரைக்கு போனோம் குடிக்கிறதுக்கு. ஆமா, அன்னைக்கு ஏதாவது நம்ம செஞ்சது ஞாபகம் இருக்குதா? அம்மா ஏன் குழலு பொம்பளை பொம்பளை பண்ணா நல்லாவா இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படிதான் இருக்கும்? ஆமா, சால்ரா உரைச்ச மாதிரி. என்னைக்கு நாம் பண்ணோம் அண்ணே, தவறாக நினைக்காதீங்க. அதாவது ஆத்தங்கரையில குடிக்கிற போது வலுக்கட்டாயமா கூட்டி இடத்துல சத்தியம் செஞ்சல, சத்தியம் பண்ணல. சத்தியமா? என்னன்னு கேக்குறியா? நானா? என்ன சத்தியம்? என்னைக்குடி அம்மா? என்னைக்கு? ஓஹோ, அதாவது நாங்க இருக்கிற பஸ்ல அரசாட்சி செஞ்சுட்டு இருந்தோம். அப்ப நீங்களும் வந்தீங்கல்ல, ஒரு தவதான் இருந்தோம். ஆமா ஆமா. அப்ப ஆத்தங்கரை நாளைக்கு குடிக்கிற போது நானும் 6 மாசமா கர்ப்பிணியா இருந்து, நீ 6 மாசமா இருந்த. ஆமா. உன் வயித்துல பெண் குழந்தை பிறந்தா என் மகனுக்கு தரேன்னு சொன்னல. என் வயித்துல ஆண் குழந்தை பிறந்துச்சானா தரேன் அப்படின்னு சொன்னேன் நானு உங்ககிட்ட. ஆமா. ஏடி காலையில போய் ஏரி வேலை பேசுறோம். யாரு மக்கால பெரிய வச்சு கம்மன் இருக்க மாட்டேன். காலையில போறோம் ஏரி வேலைக்கு. ஏரி வேலை காலையில பேசுறோம். சாயங்காலம் சீட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம். அப்புறம் காலையில என்ன பேசணுங்கிறது சாயந்தரத்திலேயே தெரியுதுல. இப்படி முழுகாம இப்படி இருந்தோம்னா அப்ப இவன் வந்தாலாம். இவன் கட்டண சத்தியம் பண்ணி கொடுத்தனா. ஏண்டி சத்தியமணி கொடுத்தான்னு சொல்றியே, இதுக்கு யாரு சாட்சி? யார் சாட்சி? யாரு சாட்சின்னு சாட்சி இருக்கு தெரியலையா? என்ன சாட்சி சொல்ற பார்க்கலாம். இதுல உன் புடவை கட்டிக்கிறதெல்லாம் ஞாபகம் வருது, போட்டுக்கிறதெல்லாம் உன் புடவை ஞாபகம் வருது. இது மட்டும் எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்னடி இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம்? எங்க வந்திருக்கிறோம்? தங்காயூர் வந்திருக்கிறோம். அம்மன் கோயிலுக்கு. உலக்கற ஆத்தங்கரைக்கு வந்திருக்கிறோம். ஆத்தங்கரைக்கு வந்திருக்கிறோம். இந்த ஆத்தங்கரையில தண்ணி ஓடிட்டுதுல. ஆமா. இந்த கங்கை ஒரு சாட்சியா வச்சு உன் மகனுக்கு பெண் கொடுக்கறன்னு சொன்னல. உன் வயித்துல பையன் பிறந்தா, என் வயித்துல பொண்ணு பிறந்தா காரணம் சொன்னல. இந்த கங்கையை கேளு. அம்மா கங்கா பவனி மாதா, நீயாவது சொல்லு. இவ சொன்னாலா இல்லையா? உண்மைதான், உண்மைதான். சலச்சலா பலபல என்னடிதான் அநியாயமா இருக்குது. இந்த ஓடுறதுக்கு அங்க இவளுக்காக பேசுது. சரி ஏண்டி அது என்னமோ சலச்சலான்னு போகுது. அது வந்து உண்மைதான் நீ சொன்ன. அதுக்கு நான் எப்படி ஏத்துக்கிறது? இது இல்ல. அப்புறம் என்ன சொல்லு?
அரச மரத்தல்ல புள்ளியார் உட்கார்ந்திருக்கறாள்ல ஆமா உலகத்துக்கு முதல் தெய்வமாக அந்த புள்ளியார் சாட்சியா வச்சு சத்தியம் பண்ணல அந்த புள்ளியாராவது சொல்லட்டும். இந்த புள்ளியாரா எங்க எங்கடி உண்மைதான் ஏண்டி இந்த கல்லு என்னைக்கடி வந்து பேசிச்சு அவரே வகுத்த நிமித்திக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து சொல்லுவாரா அடியே அதுக்கு அடியில 2-3 பூச்சிங்க இருந்துச்சு அது சலசலப்பு கொடுத்து ஓடுது அது இல்ல இது உண்மைல்லடி. சொல்லு. சரி அந்த மரத்தடி அந்த மரமாவது சொல்லுமல்ல அரசு மரமாவது அரச மரமா காத்துல ஆடுது அது இல்லையா அடியே அது காத்துக்கு சல ஆடுதுடி அதுவும் இல்லடி. சரி நீங்க ஆடு மேய்க்கும் ஈரெல்லாம் இருந்தாங்களா மாடு மேய்க்க ஈரெல்லாம் இவங்களால கேட்டு பாருங்களா. உண்மைதான் ஏண்டா அப்ப நீ ஆடு மேய்க்கும் போது கண்ண சின்ன பையன் ஆமா இப்ப கொஞ்சம் பெரிய பையன் பெரிய பையன் நான் அங்க இருந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு வருவேன் எங்க அரண்மனையில இருந்து கொண்டு வர சாப்பாடெல்லாம் உனக்கும் கொடுத்து சாப்பிட வைப்பேன். ஆமா சின்ன பையனா இருக்கும்போது அம்மா அம்மா அம்மான்னு எங்க கூடயே சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆமா அப்ப நான் சொல்றதெல்லாம் கேட்டேன். இந்த தேவடியா பேச்சு கேட்டு ஆமா உண்மைதான் நீ சொன்னியே அவளோட போறதுக்கு அப்படி சொன்னியா? உண்மைதான் ஏண்டா அவகிட்ட படுத்ததுக்கு அந்த பிரியத்தை நீ சொன்னியா? இல்ல உண்மைதான் இல்ல அவளுக்கு நடக்கிறதுக்கு அந்த பிரியத்தை சொன்னியா? இங்க வா இங்க வா ஜட்ஜி கூட எனக்கு வந்துருமா ஒண்ணுமல்ல புண்டிய கப்புன்னு கண்டு கையில அப்படி மூடிக்கிட்டு என் வீட்டை விட்டு ஓடி வெளியே ஓடி வெளியே ஓடி நீ கூப்பிட்டு நான் வரணுமா சொல்றேன் சொல்லுங்க எத்தனை சாட்சிய பொய்யுங்கிறாடா வாடிங்க என்ன ஏண்டி நீ எல்லாம் எத்தனை ஊட்ட பால் பண்ணுவேன் சொல்லடி வீடியோ போற காத்த நான் கேட்டுருவேன் நல்லா அப்புறம் ஏத்தி ஆளம் போட்டு பிரிச்சு கீத்து போட்டுருவேன் நல்லா ஏடி திருப்பி எலுமிச்சு நான் என்ன சும்மா சொல்லுங்கிறாளா அடியே அம்மா அடியே ஆயா மானகட்ட கூதி மேல மழை பெஞ்சா மகனை ஒத்த பெண்ணு போட்டேன் அடியே அப்பா உத்தம பத்தி ஊரை விட்டு போனாளா இந்த ஊரை மட்டும் இப்படி ஜார விட்டு அடியே அம்மா தங்கத்துக்கு மாதிரி தவிர கேப்பாரு நீ பேசலாமா அடியே அம்மா அடி சுண்ட கலக்கி சொல்ல கலக்கி எதுல இருப்பா மாப்பிள சுண்ட கலக்கி சொல்ல கலக்கி எதுல இருப்பா மாப்பிள அடிக்கிற போது அம்மாவாசில போன புட்ட நீ பேசலாமா அட கோழி கொக்கிட்டே என் புண்ட பண்ணா கேவியா டேய் அடிக்கலாமா சொல்லுங்க
நான் நாத்தன மாதிரி அடிக்கலாம், அண்ணன் பொண்டாட்டிக்கு நாத்தன மாதிரி அடிக்கலாம், சக்காலத்துங்க நாத்தன மாதிரி வந்து அண்ணன் பொண்டாட்டி அடிக்கலாமா? நான் தெரியும் சக்காலத்துங்க பேசுறாங்க. நாக்கு போட்டு என்னடி தீவிரியா என்னாடி அரிசி அழைக்கும் போது அண்ணன் பத்தப்பா அரிசி அழைக்கும் போது இவன் அண்ணன் பத்தம்பி என்பா, இவ சோறு வடிக்கும் போது சின்ன தக்காளித்தி, இவ சொந்த கணவன் தக்காளித்தி. நியாயமா அண்ணன் பொண்டாட்டி வதிக்கிறதெல்லாம் நியாயமா? அடி மூணு மூடிக்காரி முப்படி இருக்காரி, அடி நல்லெண்ண வாங்கி தார சின்ன தக்காளித்தி, நீ நல்லா சேர்த்துக்கிற பெரிய தக்காளித்தி. ரஞ்சித் தூக்கி போட்டு வா வா. போயிட்டோம் என்னடி உன் மகளை வர வெள்ளிக்கிழமை என் பையன் தாலி கட்டலன்னா வந்தா மருமலை கூட்டு வருவான், இல்ல உனக்கு கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்குவான். என்ன என்ன உன் மகன் இருக்கானே, உன் மகன் என்னடி குறை? என் மகன்கிட்ட ஒன்ஸ் அப்படி போயனா கூட எனக்கு 10 டைம் போயிருக்கு. நான் சொல்ற மாதிரி கேட்கும். புரியுதாடி? புரியுதா? உன் மகனை போய் அனுப்பு. காத்தால கழுவி வைக்கிறேன், கழுவி கொடைஞ்சி எடுத்து வைக்கிறேன். நான் வாயில கொட்டை போய் வர போட்டுங்க.